மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்க இயற்கை மருத்துவத்தில் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இடுப்பு குளியல். இந்த இடுப்பு குளியல் யூஸ்வலாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற பக்கெட்டே போதும், இல்லை டப்பே போதும். பாத்திரம்லாம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த டப்பே போதும். அதில் நம்ம டேப்பை திறக்கும் போது வரக்கூடிய அந்த டெம்பரேச்சர், இல்லை இப்போ பனிக்காலமாக இருந்தால் வெதுவெதுப்பான தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். இது நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னா குளிர்ந்த நீர் போதும். இதில் ஒரு அரை மணி நேரம் குழந்தைய மினிமம், அதாவது இன்னர்ஸோட மட்டும் நம்ம உட்கார வைக்கும் போது அந்த வயிறு பகுதி வரைக்கும் தண்ணியில் டிப் ஆகிருக்கணும். இதை நம்ம ரெகுலராக ஒரு அரை மணி நேரம், அவனுக்கு காலையில் ஸ்கூல் கிளம்பும் போது டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் அவன் வந்ததுக்கப்புறமா அவனோட யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் அவனை அந்த டப்பில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் குளிச்சுட்டு வரலாம். வந்ததுக்கப்புறமா பாதத்தில் ரிஃப்ளெக்ஸாலஜி மசாஜ் கொடுத்துக்கிட்டே குழந்தைகிட்ட பேசுங்க. இன்றைக்கி தண்ணி குடிச்சியா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியா, ஷேர் பண்ணியா, நீ எத்தனை பேருக்கு கொடுத்த, நீ எவ்வளோ சாப்பிட்ட, அதே நேரத்தில் மிஸ் என்ன சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய தப்பே என்ன அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோமா அப்படின்னா உங்களுக்கு தான் தெரியும் நம்ம எந்த லெவலுக்கு இருக்கோன்னு. நம்ம எந்த அளவுக்கு குழந்தைங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கோமோ அவங்களுடைய எமோஷன்ஸையும் நம்ம ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்க முடியும்.